இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட அண்ணா நகர், பாரதிய நகர், உக்ரகாளியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து தேங்கிய நிலையில் தண்ணீரை வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. இங்கே தண்ணி விடிய காலையில் 4 மணி 4:30 உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்துட்டு பாவம் பிள்ளைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுதுங்க. ஒரு வெளியில் போக முடியல. இந்த பக்கம் எல்லாம் சாக்கடை அடைச்சிருக்கு, அந்த பக்கம் சாக்கடை தண்ணி எல்லாம் விலர் தான் வருது. பாவம் பிள்ளைங்க என்ன பண்ணுங்க. பாவம் சாப்பாட்டுக்கு வெளியில் எதுவுமே ஒன்று வாங்கக்குள்ளே போக முடியல. பெரிய கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக அதை சரி பண்ண சொல்லுங்கள் சார். நாங்கள் உக்ரகாளியம்மன் கோயில் தெருவில் இருக்கோங்க. தென்னூர் அண்ணா நகர் எல்லாம் சாக்கடை தண்ணி எல்லாம் கலந்து காலையில் விடிகாத்தாலேயே இல்லை வீட்டுக்குள்ளே வந்துருச்சுங்க. குழந்தைங்களெல்லாம் வச்சிட்ருக்கோம். எந்த அதிகாரியும் யாரும் எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை. கார்பரேஷனில் பார்த்துட்டு உடனே போயிட்டாங்க. ஆனால் எந்த ஸ்டெப்புமே எடுக்கலைங்க. குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது தண்ணி இன்னும் ஏறிக்கிட்டே போகுது, இறங்கவும் இல்லை. ஃபுல்லாக தண்ணி சாக்கடை தண்ணியாக இருக்குது. ஒரே வாடை வேற. எப்படி இருக்க போகிறோன்னு தெரியலங்க. இது குறித்தான கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கதிரவன் இணைகிறார். வணக்கம் கதிரவன், அந்த பகுதியில் உள்ள மக்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் என்ன? நகராட்சி சார்பில் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன விவரம்? வணக்கம் ஜெயஸ்ரீ. கனமழையின் காரணமாக திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள் மழைநீரால் சூழ்ந்துள்ளது. இதனால் ஒரு சில இடங்கள் வீட்டுகளிலே தண்ணீரால் சூழ்ந்துள்ளது. நாம் தற்போது இருக்கும் பகுதியான திருச்சி மாநகராட்சி உட்பட்ட 28வது மாமன்ற பகுதியில் இந்த பகுதியில் இருக்கும். இந்த பகுதியில் உக்ரகாளியம்மன், பாரதி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலே மழைநீரால் சூழ்ந்துள்ளது. ஒரு சில வீடுகளே தண்ணீர், அதாவது 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. நாம் தற்போது பார்க்கலாம். இந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த வீட்டு அனைத்து பகுதிகளிலும், அதாவது படுக்கை அறை, சமையல் அறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் பூந்துள்ளது. இதனால் இவர்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதி மட்டுமில்லாமல் பல்வேறு பகுதியிலே திருச்சி மாவட்டத்தில் இந்த மாதிரி தண்ணீர் புகுந்துள்ளது. இதனால் அதிகாலை 4 மணிக்கு இந்த பகுதியிலே தண்ணீரானது உள்ளே புகுந்ததால் இவர்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இப்போது குழந்தையோட அவர்கள் பார்க்கலாம். அந்த குழந்தையோடவே அந்த பகுதியிலே காலையிலிருந்து கூட சாப்பிடாமல் உள்ள காத்திருக்கின்றனர். சமையல் கூட செய்ய முடியாமல் என்று இருக்கின்றனர் என தெரிவித்தனர். இந்த பகுதியில் அந்த சோபா உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலே பார்க்கலாம். அந்த கட்டில் பகுதி எல்லா பகுதியிலுமே தண்ணீர் புகுந்து அவங்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று திருச்சி மாநகராட்சியான இந்த மாமன்ற 28வது பகுதியில் உக்ரகாளியம்மன், பாரதி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில், அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் தற்போது இந்த மழைநீர் புகுந்துள்ளது. இது தற்போது இந்த பகுதியிலே இவர்கள் வைக்கக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டு என்னவென்றால், இந்த பகுதியிலே காலையில் அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகளிடம் தெரிவித்தோம். ஆனால் அது இதுவரை வரவில்லை. ஆனால் தற்போது இப்போ மாநகராட்சி மேயர் இந்த பகுதியில் பார்த்தா அவரிடம் இதை கேட்டபோது இந்த பகுதியிலே நாங்கள் இதை சரி செய்வதற்கு பணியில் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று தெரிவித்தனர். இந்த பகுதியிலே பார்க்கலாம். இவர்கள் இந்த மழைநீரில் நின்று கொண்டே தற்போது அவர்கள் சமையல் செய்யும் ஒரு இதையும் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏன்னா குழந்தை சாப்பிடாமல் இருக்க முடியாது. அதனால் சமையலும் செய்து கொண்டிருக்கின்றனர். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையை மிக முக்கியமாக இவர்கள் காலையில் இங்கு வந்தார்கள். இங்கு காலையில் தெரிவித்து இதுவரை வரவில்லை என்று தெரிவித்தனர். மேலும் இந்த பகுதியில் மாநகராட்சி ஊழியர் வந்தபோது அவரிடம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து இந்த பகுதியில் உள்ள அவரிடம், அந்த வீட்டில் உள்ள அவரிடம் நாம் கேட்போம். என்னென்ன மாதிரிலாம் உங்களுக்கு இந்த அதிகாரிகிட்ட சொன்னீங்களா? என்ன சொன்னாங்க? இதான் வரோம், பார்க்குறோன்னு சொன்னாங்க. இன்னும் வரவே இல்லை. தண்ணி மோட்டர் எடுத்து போடுறோன்னு சொன்னாங்க. இன்னும் வரவே இல்லை. குழந்தைங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது. சாக்கடை தண்ணி உள்ளே வருது. அப்படியே ஸ்மெல்ல ரொம்ப ஓவராக வாடை அடிக்குது. இப்படி இருந்தால் குழந்தைங்களுக்கு வியாதி வந்துடாதா? மற்றதெல்லாம் பார்க்குறேங்கிறாங்க. இதை பார்க்கணும்ல, இதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்து பார்க்க சொல்லுங்கள். குறிப்பாக அந்த பகுதியில் அண்ணா நகர், பாரதி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் மழைநீராக சூழ்ந்துள்ளதால் இவர்களது இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இவர்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள், இவர்கள் மாநகராட்சி மேயர் தற்போது பார்த்து அவரிடம் கேட்டபோது இதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் பாதை ஆக்கிரமித்து வீடு கட்டியுள்ளனர். அவர்களை அகற்ற போனால் வாக்குவாதம் ஏற்படும். இதனால் மாற்று வழியை செய்து வருகிறோம், தண்ணி வெளியேற்றுவதற்காக ஈடுபட்டு வருகிறோம். தொடர்ந்து விரைவில் இந்த நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்து வருகின்றனர். ஜெயஸ்ரீ. களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கதிரவன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.